நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக இறங்கின இப்போ நியூ கலர் ஆரஞ்சு கலர் பைக் இருக்குது. இந்த பைக் தான் நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். ரைட் ரிவ்யூ எடுத்துகிட்ருக்கோம். இனி வந்து தான் பைக் ரிவ்யூ எடுக்கணும். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் சூப்பராக இருக்குது கைஸ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆரஞ்சு கலர் ரொம்ப பெருசாலாம் கொடுக்காம சைடில் மட்டும் டேங்கில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கிளாஸி ஆரஞ்சு, சைடில் பேனல் கிரே இருக்குது. ஓகே, ரைட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லட்டுமா? சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது சவுண்டு. லைட்டாக வைப்ரேஷன் ஆகுது கையில். ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலையே. ரெக்கார்ட் ஆகுது. ஒரு சவுண்டு கேட்கும், டக்கு டக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஆமாம், அது அந்த சாரி கார்டு சைடில் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. 800 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஷார்ட் ரைடராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது கைஸ். லைட்டாக கையில் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது, அது மட்டும்தான் இருக்குது. போக போக தெரியும். பிளாக் கலர் நிறைய பேர் பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு மேலே கிரேவும் ஓட்டி பார்த்தேன். பவர் கம்மியாக இருந்து சொன்னாங்க. ஃபஸ்ட் கியரில் எடுக்கும்போது பவர் கரெக்டாக கம்மியாக இருந்தது தெரிஞ்சுது. இதெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுதுன்னு கூட தெரில கைஸ். போமா, ஆமாம் ஃபஸ்ட்டு கியர் லைட்டாக தான் தெரியுது கைஸ். கையை போட்டுட்டு அப்படியே வந்துடுவானு. ஆமாம், பவர் வந்து ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதான மாதிரி தான் தெரியுது. இது வர நிற்க மாட்டேங்குது கைஸ். இனிமேல் இந்த கலர் நல்லா தான் இருக்குது. ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுக்காதெல்லாம் டேங்கில் மட்டும் கொடுத்துருக்கேன்னா நல்லா இருக்குது. ஒரு மாடிஃபைட் பண்ண மாதிரி ஒரு லுக்கு இருக்குது. சவுண்டும் நல்லா தான் இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. ரெக்கார்ட் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. கேப் அடிக்கலாம் செம்ம பைக் இது. இது பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் நீங்கள் இந்த பைக்கை கொண்டு போகலாம். கொண்டு போனால் என்ன தெரியுமா, உங்களுக்கு சீட்டு மட்டும் ஹார்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் ஓகேவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லாங் டிரைவ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் கம்ஃபர்ட்டு இருக்காது கைஸ். நீங்கள் அதை பார்த்துக்கணும். அண்ணன் எங்கே போகிறாரு? என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? அக்கா அக்கா இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது. ஷார்ட் ரைடரு செம பைக்காக இருக்கும். இது எம்டியோட பயங்கர கம்ஃபர்ட் கைஸ். நிறைய பேர் கேட்பீங்க 200 எடுக்காக்கா 250 எடுக்காக்கான்னு கேட்பீங்க. 200 பெஸ்ட்டு சாய்ஸ். நம்ம சிட்டிலலாம் ஓட்டுறதுக்கு மைலேஜும் டீசெண்டாக கிடைக்கும். பவரும் இனிஷியல் பவரும் ஸ்டார்டிங் பவர்லாம் பயங்கரமாக இருக்கும். 250 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் யூஸ். எப்படின்னா உங்களுக்கு லாங் ட்ரைவும் ஸ்மூத்தாக போய்ட்டு வரலாம். உங்களுக்கு சிட்டிலையும் நல்லா மைலேஜ் டீசென்ட் மைலேஜ் கிடைக்கும். 30 குறையாமல் கிடைக்கும் கைஸ். நிறைய பேர் 35 37 சொல்கிறாங்க. ஆனால் 30 குறையாமல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புதிய இன்ஜின் நல்லா இருக்கும் உண்மையிலே. ஐயோ, இதனால தான் எல்லாம் திரும்பி போனாங்களா? இது போட்டாங்க கைஸ். ட்ரெயின் வரும் போல் இருக்கு. நிற்க வேண்டியதுதான். ஷோ, இந்த பைக் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போமா? ரயில்வே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. முடிக்கு செமையாக இருக்குது. நம்ம இதில் அந்த ரைட் எடுக்கணும். ஹைவே வேலை நடந்துகிட்ருக்கு. இது அடித்தட்டுமா கேட்டிங்க, அவ்வளோ சீக்கிரம் அடி தட்டாது கைஸ். உண்மையில் எனக்கு இது ஒரு காம்பேக்டாக இருக்குது. கரெக்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது. ஷார்ப் லுக்கு.
வண்டி ஜம்முன்னு போகுது கைஸ். ஜாலியாக இருக்குது, ஓட்டிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. லாங் டிரைவுக்கு இந்த பைக் உண்மையிலே செட் ஆகும் கைஸ், கண்டிப்பாக செட் ஆகும் லாங் டிரைவுக்கு. நிறைய வண்டி வந்துட்டுருக்கு. நான் இங்கே விட்டு பைக் ரிவ்யூ எடுத்துகிட்டு போகும்போது இந்த பைக் வந்து எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் வருது, யாருக்கெல்லாம் இந்த பைக் செட் ஆகும் எல்லாம் சொல்கிறேன் சரியா. ஃபஸ்ட் நான் இதில் வந்து ஒரு பைக் ரிவ்யூ வீடியோ எடுத்துக்கிறேன். நம்ம இந்த பைக்கு தந்து உதவுனது யார் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேடிஎம் ஷோரூம். நீங்கள் எதாவது எங்கே இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க சரியா. மீன் பிடிக்கிறாங்க, நிறைய இடத்துல மீன் பிடிக்கிறாங்க. சீட் ஹைட்டு தான் ஹைலைட் இதில் உண்மையிலே. கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். டேங்க் மட்டும் ஆரஞ்சு கலர். இது ஒன்று ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க 250 சொல்லிட்டு, டியூக் வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட் எப்படி பார்த்தீங்கன்னா, சீட் தெரியுமா, சீட் வந்து உங்களுக்கு ஷார்ட் ட்ரைவ், இப்போ கிட்டோடி போகிறீங்க சிட்டி பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் டீ குடிக்கெலாம் போவாங்க சிலவங்கலாம் பைக் எடுத்துகிட்டு, அதுக்கெலாம் செட் ஆகும். உங்களுக்கு பேக் பெயின் வராது. ஆனால் கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ணிங்கன்னா பேக் பெயின் வரும். ஆன் பண்ணும்போது லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. எந்த ஒருத்தர் கேட்டாங்க என்னென்னா ரேடியேட்டரில் 2 ஃபேன் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், ஒன்று தான் இருக்குது கரெக்டு, நான் வேறு 2ன்னு சொல்லிட்டேன். ஒன்றா கொடுத்துருக்காங்க, நான் 2 கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். கைஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க. சாரி ப்ரோ, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சாரி, 2 கொடுக்கல. என்கிட்ட கேட்டிருந்தாங்க 390 உள்ள 2 ஃபேன் மாதிரி இதுலேயும் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஹீட் ரொம்ப தெரியலை. முன்னாடி உள்ள பழைய Gen 2ல ஹீட் ரொம்ப அடிக்கும், இது ஹீட்டு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு பைக் ரிவ்யூ எடுத்துகிட்டு உங்களுக்கு ரைட் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுறேன் சரியா. ஓகே, தேர்ட் கியர்லேயே மூவ் ஆகுது. எவ்வளோ இன்ஜின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா. 4th கியர் சூப்பர், 4th கியரில் மூவ் ஆகுது. 5th கியர் இப்படி யாரும் இங்கே ட்ரை பண்ணாதுங்க உங்கள் பைக்கில் சரியா. ஓகே, 5th கியரில் மூவ் ஆகுது. 6th கியரு கொஞ்சம் கஷ்டப்படுது. சூப்பர் கைஸ், 6th கியர்லேயே மூவ் ஆகுது கைஸ். சூப்பர், வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,63,000 வரும். 500 கம்மி பண்ணியிருக்காங்க. மைலேஜ் ஆல்ரெடி எல்லா வீட்லையும் சொல்கிற மாதிரி 35 கம்மியாக தான் கிடைக்கும். கம்பெனிலேருந்து 31 சொல்கிறாங்க. 31 30 குறையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நியூ இன்ஜின், இந்த மாடல் இருக்குது தெரியுமா, அது நல்ல மைலேஜ் கிடைக்குது. நம்ம பழைய பைக்கு மாதிரி கிடையாது, இது மைலேஜ் கிடைக்குது. ஆகுனா அது உளுந்துருக்கு. அதான் எனக்கு 250 ஒரு சாய்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அடிக்கடி ரைட் ரிவ்யூ தான் 250 தான் பண்ணிகிட்ருக்கேன். போன வாட்டி பிளாக் பண்ணேன், சில்வர் பண்ணேன், இப்போ இந்த ஆரஞ்சு கலரு நல்லா இருக்குது. உண்மையிலே எனக்கு இது கரெக்டாக செட் ஆகுது இந்த பைக்கு. அதேமாதிரி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு. ரைடிங் பொசிஷனை ரொம்ப பிடிச்சிருக்கு, காம்பேக்டாக இருக்குது. போக மாட்டானா, என்னடா நடக்குது இங்கே. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கேடிஎம் பைக் எடுக்க வாரீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 250 எடுக்கலாம்னு கேட்டேன்னு எடுக்கலாம். என் தம்பி இப்படி தான் ஸ்கூட்டி தான் ஓட்டியிருந்தான். ஸ்கூட்டி ஓட்டிட்டு 250 தான் எடுத்தான். Gen 2 சொல்கிறேன். அவன் நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கான். பைக் ஓட்டி படிச்சுட்டான். வண்டி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே தான் நிற்கிது. நான் கொண்டு வந்தேன், நான் காட்டித்தரேன் அந்த 250. செமையாக இருக்குது பைக்கு, உண்மையிலே நல்லா இருக்குது. நான் இது வந்து ப்ரொமோஷனோ இல்லை இதுக்கு வேண்டி நான் சொல்கிறது இல்லை. உண்மையிலே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு அதான் சொல்கிறேன் சரியா. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பைக் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள்.
ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா ரெக்கார்ட் ஆகாமலும் இருக்குது, மைக்கும் ஒர்க் ஆகலை. இதான் நான் சொன்ன 250 என் தம்பிக்கு. இது நமக்கு இது தந்து உதவுனது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கேட்டேஷ் ஷோரூம். கண்ணாடியில் தெரியும் பார்த்தீங்களா, அதான் நான். உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த பைக்கு. ஆரஞ்சு கலர் பளிச்சுன்னு தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தூரத்தில் இருந்து பார்த்தாலாம் இந்த மாடிஃபைட் பண்ண மாதிரி இருக்கா, ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. எத்தனை இந்த கலர் பிடிச்சுன்னு சொல்லுங்கள் சரியா? ஓகே, அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா பை பை. நான் சொன்ன 250 தான். என் தம்பி ஃபஸ்ட் டைமாக ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு எடுத்த 250 தான், Gen 2. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் வரும், கலர் கொடுத்துருக்காங்க. இல்லை சார்ஜிங், நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டுக்கலாம். ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டிருக்கு, சி டைப் இருக்குது, போட்டிங்கன்னா சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு பேக்கப்புக்கு பவர் பேங்க்லாம் தேவையில்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை. கிரே கலர் தான் இருக்குது சரியா? ஆல்ரெடி நான் வீடியோ ரிவ்யூ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை.